என்ன பண்ணாலும் கண் திருஷ்டி போக மாட்டேங்குதா? வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை இது மாதிரிலாம் இருக்கா? உடம்பு சரியில்லாமல் போகுதா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நான் சொல்கிற டிப்ஸை கேளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாக கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. கண் திருஷ்டி வந்துச்சு அப்படின்னாவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த செய்வினை, ஏவல், பில்லி சூனியம், கண் திருஷ்டி, தீய சக்தி, எதிர்மறை சக்தி இதெல்லாம் அழிந்து ஓடுற மாதிரி ஒரு எளிய முறை இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த வீட்டில் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலர் காலையில் நல்லா இருப்பாங்க, சாயந்தரம் என்ன ஆச்சுன்னே தெரியாது, உடனே உடம்பு சரியில்லாத மாதிரி ஏற்படும். செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். கல்யாணம், சுப நிகழ்வு இதெல்லாம் வீட்டில் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும். வாழ்க்கையிலேயே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் இருக்கிற மாதிரி, வேலைக்கு போகிறோம் வரோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கண் திருஷ்டி, பில்லி சூனியம், எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி இதெல்லாம் அழிந்து ஓடுறதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்குது. கண் திருஷ்டியால் வரும் நோய் பாதிப்பு நீங்க ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது. அது என்னென்னு அதில் பார்க்க போகிறோம். பரிகாரம் செய்கிறது மூலயமா தீய சக்தியோட பார்வை நீங்கி நல்ல நேர்மறையான சக்தி வீட்டுக்குள்ளே அதிகரிக்குமா? அது என்ன ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வெண்கடுகு. வெண்கடுகு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வெண்கடுகு அப்படிங்கிறது கடவுள் தன்மையை கொண்டது. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு மகத நாட்டை ஆண்டு வந்த ஒரு மயில் வண்ணங்கிற மன்னன் பெரும் பணக்காரன். ஒரு டைமு மக்களுக்கு நிறைய நன்மையை அவன் செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருப்பான். அவனோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருந்திருக்கு. அவன் மீது பொறாமை கொண்ட விரோதியெல்லாம் அவன் மீது தீய ஏவல்களை ஏவி விட்டாங்க. அதனால் நாளடைவில் அவனால் எதையுமே சரிவர யோசனை செய்ய முடியாமல் தத்தளிச்சிருக்கான். அவனோட குடும்பத்திலையும் அமைதி குறைஞ்சது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணனா, தனது ராஜகுருவை அழைச்சி தன்னுடைய சங்கடங்களை கூறி அதுக்கு பரிகாரம் கேட்குறான். அந்த ராஜகுருவும் அவனுக்கு ஒரு விசேஷ பூஜையை செய்யுமாறு அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மண்டலம் பைரவ பெருமானுக்கு வெண்கடுகு, சந்தனம், அருகு இது எல்லாத்தையும் வச்சு பாத பூஜை செஞ்சதுக்கப்புறம் சாம்பிராணி தூபத்தை ஏற்றி வைத்து அந்த தூபத்தில் வெண்கடுகை போட்டு வீடு ஃபுல்லாக அந்த புகையை காட்டினா தீய சக்தியில் ஓடிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தன்னோட ராஜகுரு சொல்கிற மாதிரியே மன்னன் மயில்வண்ணன் வெண்கடுகை போட்டு பூஜையும் யாகமும் செய்ய அனைத்து தீய ஆவிகளும் வீட்டை விட்டு போயிடுச்சான். அவர் குடும்பத்தில் மீண்டும் அமைதி வந்திருக்கு. நெருப்பில் வெண்கடுகை போட்டு வெடிக்கும்போது வீட்டில் இருக்கும் துஷ்ட தேவதைகள் அனைத்துமே தலை தெறிக்க ஓடுவதாக சொல்கிறாங்க. இதோடு நீங்கள் மருதாணி விதையை சேர்த்து தூபம் போட்டால் நிறைய நன்மைகளை அடையலாம். மருதாணி விதையில் மகாலட்சுமி நிறைந்திருப்பா. உங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகரிக்க தூபம் போடும்போது கொஞ்சமாக மருதாணி விதையை பொடிச்சு போடணும். அதோட வெண்கடுகும் சேர்த்து தூபம் போட தீய சக்திகள், கண் திருஷ்டி, கடுமையான தோஷம் இது எல்லாமே ஒரே அடியாக நீங்கி தடைப்பட்ட வளர்ச்சி மீண்டும் முன்னெடுக்க துவங்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால லாபம் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் அடையும். மகாலட்சுமி நம்மிடம் தங்குறதுக்கு ஆசைப்படுவான். இதனால் வாரத்துக்கு ஒரு முறை மருதாணி விதை போட்டு தூபம் ஏற்ற மறக்கவே மறக்காதீங்க. வீட்டில் மருதாணி விதையை போட்டு தூபம் ஏற்றுறது இல்லாமல் வியாபாரம் செய்யும் இடத்துல, தொழில் ஸ்தாபனம், பெரிய பெரிய தொழில் கூடங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லதொரு வளர்ச்சியை நம்ம அடைய முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, மூலிகை பொடி தூபம் அப்படின்னா என்னங்க? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இல்லையா? நிம்மதி குறைவாக இருக்கா? சர்வ காலமும் எந்தவித காரணமின்றி சச்சரவு, படுத்தா அமைதியான தூக்கம் இல்லாதது, தம்பதி இடையில வாக்குவாதம், சுபகாரியங்கள் தடை, கண் திருஷ்டி, எதிர்மறை சக்தி இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சர்வரோக நிவாரணியாக செயல்படுறது தான் மூலிகை பொடி தூபம். தீய சக்தியில் அழிகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை, சாம்பிராணி, அருகம்புல் பொடி, வில்வ இலை பொடி, வேப்ப சமூலம், நொச்சி, சமூலப்பொடி, குங்கிலியம், தேவதாரு இது எல்லாம் தெய்வீக ஆற்றல் உள்ள பொருள் தான். காலில் படவே கூடாது இந்த பொருள் எல்லாமே. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 2-3 நாள்லேயே இதோட சக்தியை நீங்கள் உணர்வீங்க. வெண்கடுகு அதுக்கப்புறம் நாய்க்கடுகு ரெண்டுமே பைரவக்குரியது. மருதாணி விதை திருமகளுக்கு உரியது. அருகம்புல் விநாயகரோட மூலிகைன்னு சொல்லுவாங்க. வில்வம் சிவனுக்கும், வேம்பு அம்மனின் சக்தி இவங்களுக்கு உரியது.
இது எல்லாத்தையும் நெருப்பில் தூவும்போது பைரவ சிவ கணங்கள் சக்தியோட கணங்கள் இது எல்லாமே தோன்றி தீய சக்திகளை அழிப்பாங்களாம். இந்த பொருட்களை தினசரி மாலையிலையோ காலையிலையோ தொடர்ந்து 48 நாள் தூபம் போட்டு வந்தீங்கன்னா எல்லா எதிர்மறை சக்திகளும் கண்டிப்பாக விலகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். குடும்பத்தின் உறுப்பினர்களிடையே ஒற்றுமை வரும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா விதமான கண் திருஷ்டிகளும் நீங்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.